ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வரக்கூடிய 30ஆம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களானது என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக மிதுனராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழ இருக்குது அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாத முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள 3 முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களின் மூலமாக மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு விஷயமானது நடக்கப் போகுது. அதை எல்லாத்தையுமே நீங்கள் செப்டம்பர் 15க்கு அப்புறமாவே பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா நிறைய அற்புதமான மாற்றங்கள்லாம் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புதன் உச்சமடைய போகிறாரு. ஸோ புதன் உச்சம் ஆகிறாரு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு நேரம் தான். ஏன்னா இந்த கிரகம் உச்சம் அடையிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அம்மாவை பற்றின கவலை விலகும். உங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதா, வேலை இல்லாமல் இருக்காங்களா, இல்லை வேறு எதுவும் பாதிப்புகளால் இருக்காங்களா, இப்படி எல்லாத்தையுமே நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்ருப்பீங்க. தினம்தோறும் கவலைப்பட்டுட்ருப்பீங்க. அந்த ஒரு கவலை இப்போ உங்களுக்கு முற்றிலுமாக மாறப்போகுது. 15ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிச்சயம் மாற்றம் இருக்குது. அதாவது இந்த டைமில் செவ்வாய் வேறு மாறப்போகிறாரு. செவ்வாயும் மாறுறாரு, சனியும் பார்த்திங்கன்னா 4வது இடத்துல இருக்கிறாரு. ஸோ 4ல் செவ்வாய் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் அம்மா, வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற கவலைகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தீர ஆரம்பிச்சிடும். முன்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு கவலைகள் அதிகமாக இருந்துச்சோ அதை பற்றி அது எல்லாமே இப்போ நீங்கள் நினைக்க கூட மாட்டீங்க. அந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குருவோட பார்வை வேற கிடைக்க போகுது. ஸோ குருவோட பார்வை கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா புதன் வேற உச்சம் அடைஞ்சிருக்காரு. இந்த டைமில் 5வது இடத்துக்கு செவ்வாய் வேற வரப்போகிறாரு. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும். பெரிய சோதனைகள் அப்படின்லாம் மிதுனராசினியர்களுக்கு எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் துணிஞ்சு எல்லா விஷயங்களையும் செய்யலாம். 9வது இடத்துல ராகு வேற இருந்துட்டு இருக்காரு. ஸோ 9ல் ராகு இருந்து உங்களுக்கு பாக்கியத்தை கெடுத்துட்ருக்காரு. அந்த ஒரு சூழ்நிலைகளானது இருக்கத்தான் செய்யுது. ஆனாலுமே கூட இந்த ராகு உங்களுக்கு பாதிப்பை கொடுத்தாலும் குருவினுடைய பார்வை கிடைக்குது. ஸோ குருவோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குருவோடைய பார்வை பலன் இருக்குது. ஸோ குரு பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே பலன்களை அதிகமாக கொடுக்கும், புனிதம் அடையும். அப்படிங்கிறதுனால தொட்டது எல்லாமே துலங்கணும். அதனால் நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் செய்யலாம். முயற்சிகள் எல்லாமே பழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய ஒரு நேரம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிதுனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். எங்கேயாவது கோவிலுக்கு போகலாம், இல்லை ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணலாம், பூஜை பண்ணுறது, சாமி பாட்டு கேட்குறது, சாமியோட வீடியோக்கள் நிறைய பார்க்குறது, அது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அடிக்கடி நடக்கும். ஸோ கடவுள் அப்படின்னு வரும்பொழுது இது மதம் சார்ந்த விஷயங்கள் கிடையாது. யாருக்கு வேணாலும் எந்த கடவுள் மேலே வேணாலும் ஈர்ப்புகளானது அதிகரிக்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பூர்வீகமாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு, பூர்வீக ஊரில் போய் அங்கே இருக்கக்கூடிய சாமியை வழிபாடு செய்கிறது, குலதெய்வ கோவிலுக்கு போகிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது, யாரெல்லாம் போக போகிறீங்க, அதற்கான சந்தர்ப்பங்கள் தயாராக இருக்குது அப்படின்றவங்கலாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏன்னா கிரகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்டிப்பாக யாராலையும் தடுக்கவே முடியாது. இந்த டைமில் அந்த மாதிரி எண்ணங்களானது அதிகரிக்கும், ஆர்வங்களானது உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக எண்ணங்களில் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்களுக்கு கூடுதலாக தான் இருக்குமே தவிர எந்த வகையிலுமே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையவே குறையாது. அதுவும் நாட்கள் போக போக 3வது இடத்துல குரு சுக்கிரன் அமர்ந்து ராகுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது ஆன்மீக யாத்திரைகள் கூட போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களை பிரிக்கணும், அதில் எதுவும் பிரச்சனைகளோடு இருந்துகிட்டு இருக்குது, ரொம்ப நாளாக பாகப்பிரிவினை செய்ய முடியாமல் பிரச்சனைகளோடு இருந்துகிட்டு இருக்குது, அண்ணன் தம்பி தகராறுகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இதெல்லாமே இப்போ நீங்கள் போகுது. அதுவும் குறிப்பாக செப்டம்பர் 20க்கு அப்புறமா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து உங்களுடைய பாகப்பிரிவினை சுமூகமாகவே நடக்கும். அதற்கான அமைப்பெல்லாம் இருக்குது. மேலும் இந்த டைமில் உங்களுக்கு சுபகிரகங்களுடைய பார்வைகள் இருக்கிறதுனால இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும். பணத்தட்டுப்பாடுகள் இருந்துட்டு இருந்தது அப்படின்னா கூட அது எல்லாமே இப்போ பரிபூர்ணமாக நீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வேண்டிய பணம் கைக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
மேலும் நிறைய யோகங்களானது நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா 3 கிரகங்களுடைய சேர்க்கைகளானது இருக்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய தாக்கமும் அதிகமாக தான் இருக்கும். இந்த டைமில் மிதுனராசினியர்கள் உங்களுடைய குழந்தைகளை பற்றின கவலையை நீங்கள் வந்து விட்டுருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மனசுக்கு திருப்தி அடையக்கூடிய வகையில் உங்களுடைய குழந்தைகள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் அவங்கள பற்றின கவலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து தீர ஆரம்பிச்சிடும். மேலும் பார்த்தீங்கன்னா மிதுனராசி நேர்களில் பலரும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இறைவனுடைய அருளாசியோடு உங்களுக்கு விரைவில் வந்து அந்த பாக்கியம் வந்து கிடைக்க போகுது. அதனால் அதற்குரிய சரியான மருத்துவ சிகிச்சைகளை எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த டைமில் வந்து நீங்கள் எடுங்க. ஏன்னா நேரம் வந்து நல்லா இருக்குது. அப்போ மருத்துவ சிகிச்சைகள் நீங்கள் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ ரொம்ப நாளாக இல்லாதவங்களாம் முயற்சி பண்ணுங்கள். இது வந்து ஒரு நல்ல நேரம் தான். ஏன்னா நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம், அது நல்ல வெற்றிகரமாக போகணும் அப்படின்னா நம்ம அதை ஆரம்பிக்கும் பொழுதே நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் அது போய் வெற்றியில் போய் முடிவடையும். நம்ம அது வந்து தவறான நேரத்தில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்கும், வளர்ச்சி அடையாமல் போகும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் எது வேணாலும் துணிந்து செய்யலாம். மிதுனராசினியர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க கூட இப்போ அந்த கவலையெல்லாம் விட்டுடுங்க. இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த வருடம் முடியறதுக்கு இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். ஏன்னா நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது, திருமண யோகம்லாம் இருக்குது. அதனால் யாரும் வந்து கைவிட்டுறாதீங்க, முயற்சி பண்ணுங்கள். ராசியில் குரு வந்து இருந்து 5, 7, 9 இந்த இடத்தெல்லாம் வந்து பார்க்குறாரு. ஸோ 5, 7, 9 இந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுனால மிகப்பெரிய மேன்மைகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் கடந்த ஒரு 3 வருஷமாகவே மிதுனராசி நேர்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு தொழிலில் கூட நல்ல ஒரு வளர்ச்சியை பார்த்துருக்க மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் இன்னொரு குழந்தைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. அஷ்டமத்தில் வந்து உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது. ஏன்னா அஷ்டம சனியில் வந்து நீங்கள் கடுமையான பாதிப்புகளை வந்து பார்த்துட்டீங்கன்னு சொல்ல முடியாத கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சிட்டிங்க. ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவலையே கிடையாது. இனி அடுத்து வரக்கூடிய 10, 15 வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனைகளே எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதனுடைய வெற்றியை நீங்கள் உறுதியாக வந்து அடைவீங்க. அதற்கான கடுமையான முயற்சிகளை நீங்கள் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக நல்லா இருக்குது. இன்னும் 10 வருஷத்துக்குள்ளே நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழிலில் வளர்ச்சியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு வளர்ச்சியும் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல்டில் எப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்குரிய அமைப்புகள் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே வந்து வர முடியும். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து காணாமல் போக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். மிதுனராசி நேயர்களுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல நல்ல ஏற்றங்களும் வளர்ச்சிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலுமே கூட அப்பப்போ புதுசாக நிறைய சவால்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி புதுசாக நிறைய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், இல்லைனா வணிகமாக இருக்கட்டும், இதுக்காக நீங்கள் பயணங்கள் போகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இந்த பயணங்கள் வந்து உங்களுக்கு நன்மைகளை தான் கொடுக்க போகுது. அதனால் பெருசாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. மேலும் இந்த டைமில் உங்களுடைய நேரத்தையும் சக்தியும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த டைம் தான் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால் முழுமையான முயற்சிகளை கொடுங்க. நல்ல சக்திகளை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து செய்வீங்க. அதுக்காக நீங்கள் ஒரு சில செலவுகள் செய்கிற மாதிரிலாம் இருக்கும். மேலும் குடும்பத்தோடு உங்களுக்கு நல்ல நேரத்தை செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அன்புக்குரியவர்களோட உங்களுடைய அன்பை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த உறவுகள் உங்களுடைய கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். திருமண வாழ்க்கையில் பதற்றம் அப்படின்றது உங்களுக்கு இருந்தாலுமே கூட அது எல்லாமே போக போக சரியாக போகும். ஸோ புத்திசாலித்தனத்தால் எல்லா விஷயத்தையுமே சமாளிக்க முடியும். எந்த பிரச்சனையும் பார்த்து நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. தொழில்லையும் கலவையான ஒரு பலன்கள் வந்து கிடைக்கும். பெருசாக உங்களுக்கு பாதிப்பு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கும் பொழுது அதில் நிறைய பணி சுமை இருக்கத்தான் செய்யும். கடினமாக உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். வீட்டில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அதையெல்லாம் சமாளிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பதட்டத்தை எல்லாத்தையுமே நீங்கள் குறைக்கிறதுக்கு பாருங்கள். உங்களுடைய வேலைகளை வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸ் கொடுங்க. இந்த டைமில் உங்களுக்கு குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாத்துடைய ஆதரவுமே இருக்குது. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது நீங்கள் வெற்றியை கண்டிப்பாக அடைவீங்க. மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்குள்ளேயே இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லைங்க, இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தினம்தோறுமே அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு எளிமையான பரிகாரங்களையும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.